You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷத்தில் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய வெளிப்பாடினாலே ஆண்டவர் உணர்த்தினதினாலே இந்த சுவிசேஷம் என்ற 4 சுவிசேஷங்களையும் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாய் போதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி போன எபிசோடு வரை 25ஆம் அதிகாரம் வரை அநேக காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அப்போ சுருக்கமாய் இருக்கிற நேரங்களிலே அவைகளில் இருக்கிற காரியங்களை பொருளை மாத்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அவைகளை விளக்குவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தேவனால் வல்லமையால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நம்மோடு கூட பேசுகிறார்கள். அவைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த எபிசோட்ல 26ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்க. அதே நேரத்துல வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபதேசங்களை கை கொண்டு நடக்க வேண்டும். சிலுவையை சுமந்து இயேசுக்கு பின்பதாய் நாம் செல்ல வேண்டும் என்பதை இயேசு சொல்லி இருக்கிறதை வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய வசனத்தை நம்புவதை மாத்திரம் இல்லாமல் அவருக்கு பின்பதாய் கடந்து போக வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். இப்போ 26ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவங்க விளக்க போறாங்க. நம்ம நேரடியாய் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 26ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபோது அநேக காரியங்களை செய்தாலும் அவர் முக்கியப்படுத்தின விஷயம் என்ன? வசனங்கள். அவர்தான் வார்த்தை. ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை போயிட்டு சேர வேண்டும். ஏன்னா தேவனுடைய நாள் இப்பொழுது அவர் 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் முடிவு பெறுகிற நிறைவேறுகிற அந்த நாட்கள் மனுஷிகத்தில் வந்ததினால் அந்த காலம் நிறைவேறுகிற அந்த நாள் வரும்போது அதற்கு முன்னால எவ்வளவு சத்தியத்தை வெளி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமோ அல்லது கூட இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் வார்த்தையின் வாயிலாய் அந்த வார்த்தைகளை சொன்னார். ஏன் இதை சொன்னார் அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு 33.5 வருஷம்தான் பூமியில மனுஷனாய் வந்து அவர் இருக்கிறார். இன்னும் 3.5 வருஷம் அந்த முடிவு அவருடைய எதற்காக வந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக அவர் போன பிறகு அவருடைய காரியம் வேறு விதத்தில் செயல்பட போகிறது. ஆனால் அடுத்து சீஷர்கள் தான் உலகம் முழுவதும் போயிட்டு இந்த உன்னதமான பணியை நிறைவேற்றணும். இந்த கிறிஸ்தவம் என்பது தெய்வீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு நிற்பதல்ல. இது ஒரு நீண்டதொரு பயணம், ஒரு துவக்கம், ஒரு முடிவு, நீண்ட பயணம். அப்ப நீண்ட பயணத்துக்கு விதையாக அஸ்திபாரமாக ஆண்டவர் அவர் காரியங்களை சொன்னார். ஏன்னா அவர் காரியம் மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால கூட இப்போ மாணவர்களை சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். இப்படி ஆயத்தப்படுத்தின பின்பு அவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்லணுமோ இதற்கு முன்னால 24ஆம் அதிகாரத்துல வருகை குறித்த தெளிவான காரியங்கள், 25ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி வாழ்ந்தால் அவருடைய வருகைக்கு போக முடியும் போன்ற காரியங்கள் விளக்கப்பட்டது. 26ஆம் அதிகாரத்தில் இப்போது அவருடைய வாழ்க்கை அவர் முடிய போகிறது, மனித வாழ்க்கை. அப்ப அந்த காரியத்தை குறித்து அவர் வார்த்தை சொல்லுது. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு இப்போ எவ்வளவு சொல்லணுமோ அதை சொல்லிட்டார். சீஷரை நோக்கி சொன்னார். அந்த முதல் வசனத்துல சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு என்ன?
எங்களால் முடிந்த வரைக்கும், எங்களுக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம் என்பதல்ல. ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவை குறித்து சொல்லுகிறோம், அவருடைய பாடுகளை குறித்து சொல்லுகிறோம், அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறோம், அவருடைய வருகையை குறித்து சொல்லுகிறோம். வேதத்தில் வேற எந்த ஒரு சத்தியத்திலும் இல்லாத காரியங்கள் இந்த வேதத்தில் தான் துவக்கமும் முடிவை குறித்ததான தெளிவான வார்த்தைகள் இருக்கிறது. எனவே அன்றைக்கு சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இன்றைக்கு உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். 2 நாள் பின்பு. இப்போ இந்த சீஷர்களுக்கு அவர் வார்த்தையை சொல்லிட்டார். சொன்ன பிறகு என்ன நடக்க போகிறதோ அதை சொல்லுவதற்குன்னு 2 நாள், அதான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. 2 நாளைக்கு முன்ன சொல்றாரு. இப்ப அந்த 2 நாளைக்கு முன்ன சொல்லிட்டு 2 நாள் கொஞ்சம் இவங்க ஆண்டவர் சொல்லிட்டு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சீஷர்கள் இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எனவே இவ்வளவு வார்த்தையை சொன்னார் என்று அவர்கள் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப நேரடியா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை, முக்கிய குறிப்பை இப்ப அவர் தெளிவுபடுத்துகிறார். எதற்காக வந்தார் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாரு, பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். சீஷர்களுக்கு தெரியும் பஸ்கா பண்டிகை குறித்து. பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு தெரியும் பஸ்கா பண்டிகை குறித்து. யூதர்களுக்கு தெரியும். ஏன்னா பஸ்கா பண்டிகை என்ன என்பதை நாம தெளிவுபடுத்தியிருக்கிறோம் பல முறை. என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. 10 வாதைகள் அங்கே தம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு பார்வோன் அங்கே அதிகாரத்தில் இருந்தான். தேவ ஜனங்களை கொடுமைப்படுத்தினாங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், 4 தலைமுறைக்கு பிறகு என்னுடைய ஜனங்களை நான் வெளியே கொண்டு வருவேன்னு. அப்போ அந்த கொண்டு வருவதற்கு அடையாளமாக தான் அந்த 10வது வாதை. இவன் இருதயம் கடினமாக இருந்ததுனால 10வது வாதை ஒன்று இருக்கும், தலைப்பிள்ளை சங்காரம். அப்போ இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை மோசே கிட்ட தெளிவுபடுத்துகிறார். இந்த பஸ்காவை குறித்த தெளிவு யாத்ராகமத்தின் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவா இருக்கும், துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் ரத்தம் பூசப்பட வேண்டும் நிலைக்கால்கள்ல. அந்த ரத்தத்தை கண்டு சங்கார தூதன் வருவான். எந்த வீட்டில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், எந்த வீட்டில் இல்லை அவர்களை சங்கரிப்பார் என்பதாக ஆண்டவரே கொடுத்த அடையாளம். இப்படி பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உஷாரா இருந்தாங்க. ஆனா மற்றவர்களுக்கு அது தெரியாது. அதனால பார்வோனின் அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்வோன் அவன் பயமடைந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறான். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியே வெளியே வந்தாங்க. அப்ப வந்த பிறகு ஆண்டவர் திரும்ப பிரமாணம் கொடுக்கிறார், இது நித்திய கட்டளையாயிருக்கும். இந்த மாதம், இந்த வருடம், இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும், ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் யூதர்கள் அதை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றக்கூடாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறிந்து பிரமாணத்தை அறிந்த ஜனங்கள் அதை நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கக்கூடியவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை பின்பற்றக்கூடாது. அப்ப இந்த விஷயம்தான் பஸ்கா பண்டிகை குறித்து அங்கே சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாரு, மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். அன்னைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ரத்தம் பூசப்பட்டது. இங்கே மனுஷகுமாரன் தன்னை ஒப்பு கொடுக்கிறார், அவர் ரத்தம் சிந்த போகிறார். இதை குறித்து விளக்கம் சொல்லி இதை சொன்ன பிறகு ஆசாரியர், வேதப்பாரகர், மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி வந்து, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியும், பஸ்கா பண்டிகை குறித்து தெரியும். ஆனால் ஆண்டவர் அதற்காக தான் அர்ப்பணித்தார்னு அவர்களுக்கு தெரியல. அதனால இவர் சொன்னது அவர்களுக்கு விகற்பமாய் காணப்பட்டது. கூடி வந்தாங்க, இவனை உயிரோட விட்டா சரியா வராது, ஆனா இது தேவ நோக்கம், ஆண்டவர் இதுக்கு தான் போகணும்,
ஆண்டவர் கரெக்டா நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவனை தந்திரமா பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினாங்க. ஆனாலும் ஜனங்கள் அதிக கூட்டம் இருந்தது. பண்டிகை நேரம், பண்டிகையில எல்லா யூதர்களும் அங்க கூடி வருவாங்க. எனவே இதை இப்ப செய்யக்கூடாது, நாள் வரும்போது செய்யலான்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுட்டாங்க. இதை தான் இந்த 5 வசனங்களுக்குள்ள மேலோட்டமா தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். இன்னும் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் இருக்கு. நீங்கள் இன்னும் நாள் வரும்போது படிங்க, புரிந்து கொள்ளுங்க. ஆண்டுடைய அந்த விடுதலைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல இந்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் 3 முறை இயேசு தன் மரணத்தை குறித்து தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினது ஏற்கனவே இருக்கிற பதவிகளிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். இது 4வது முறை. 2 நாளைக்கு முன்னே அவர் சொல்லுகிறார். கடைசி முறை இங்கே டைம் போடல, நாங்கள் 3வது முறை என்று மத்தியில் எழுதுகிறார். ஆனால் இந்த இடத்துல 4வது முறைன்னு போடலை. ஆனால் 4வது முறை தன் மரணத்தை குறித்து 2 நாளைக்கு முன்னே அவர் தன் சீடர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அவர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல காய்பாகிட்ட கடந்து போகிறாங்க. இங்கிலீஷில் வந்து கயாஃபஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அவர்கிட்ட கடந்து போகிறாங்க. கடந்து போய் இவரை கொலை செய்வதற்கு அவர்கள் வகை தேடுகிறார்கள் என்பது இந்த இடத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களில், அதாவது அந்த பஸ்கா என்பதை பாஸ் ஓவர் என்பதாய் இங்கிலீஷில் வேர்டிங் போடப்பட்டிருக்கு. கடந்து போகுதல், அதாவது பாஸ் ஓவர் அப்படின்னா ரத்தம் பூசப்பட்டிருக்கிற இடத்தை தாண்டி போவது. அந்த இடத்தை சங்கரிப்பதில்லை. எந்த இடத்துலதான் ரத்தம் பூசவில்லையோ, எந்த வாய்க்கால்கள் எல்லாம் ரத்தம் இல்லையோ, அந்த இடத்தை மாத்திரம் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிப்பதுக்காக தான் ஆண்டவர் கடைசியாய் அந்த இடத்துல இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிறதையும், அதே போல இந்த இடத்தில் இயேசுடைய கடைசி 2 நாளைக்கு முன்னே இருக்கிற யாத்திரையையும் இந்த இடத்துல தெளிவாய் குறிக்கிறது. அங்க இது முடிஞ்ச உடனே அங்க விடுதலை ஆகுது, இது இங்க முடிஞ்ச உடனே உலகத்துக்கே விடுதலை உண்டாகுது. அப்போ அந்த இடத்துல வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் விடுதலை, இந்த இடத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் இந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை நம்மத்தில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பேசுவார்கள். இந்த இடத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கூடியிருந்த அந்த இடம், இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் என்று வசனம் சொல்லுது. ஏதோ ஒரு நேரத்தில் இயேசுவால இந்த சீமோன் என்பவன் குணமாக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகியாக இருக்கலாம். பாருங்க, இயேசு தெரிந்து கொண்ட ஒரு வீடு ஏதோ அவர் ஒரு மாளிகையோ அல்லது எந்த ஒரு வசதி படைத்த இடத்துல இல்ல, சாதாரண குஷ்டரோகியா இருந்த குணம் பெற்றவனுடைய வீட்டிலே இயேசு இருக்கிறார். அவர் இங்க இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. காரணம், பரலோகத்தில் வந்த ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கும் பொழுது கூட யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பார்க்கும்படியாய் வந்தோம் என்று பரலோகத்திலிருந்து வந்த ராஜா. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்துல அவர் எருசலேமில் இருக்கிறார். எருசலேம் பேர்ல நீங்க சத்தியம் பண்ணாதீங்க, ஏன்னா அது மகாராஜாவின் நகரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, அப்பேற்பட்ட தேவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வீட்டிலே அவர் இருக்கிறார். சாதாரணமான இயேசுவால குணமாக்கப்பட்ட இந்த சீமோன் என்ற அவனுடைய வீட்டிலே, குஷ்டரோகியா இருந்தவனுடைய வீட்டிலே ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் எப்பேற்பட்ட அந்த குஷ்டரோகியா இருந்து குணமாக்கப்பட்ட வீட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் மாறினார். அடிமையின் ரூபம். இன்னைக்கு தன்மை தாமே அவர் தாழ்த்தி அவர் இந்த உலகத்தில் வந்தார். அப்ப பாருங்க, அந்த சீமோன் என்ற வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வந்து இயேசு வீட்டுல என்ன பண்ற, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனம் பந்தி இருக்கையில் அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். கிட்டத்தட்ட 300 பணம் இருக்கும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் இதை கணிக்கிறார்கள். அப்ப உடனே யார் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரித்திரத்துல பார்க்கும் பொழுது, பணத்தை குறித்து உடனே கணக்கு போடுறவர் யாருன்னா யூதாஸ். இவ்வளோ விலையேற பெற்ற அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எதற்கு,
இப்போ 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. 2-3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் கூடவே இருந்தார். அப்ப மார்த்தாள் தான் இந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்தவள் என்று சொல்லப்படுகிறது. யோவான் சொல்றாரு அந்த இடத்துல. ஆமா, பேரோட சொல்றாரு. இங்க பேர் இல்லாத சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. அப்போ மார்த்தாள் தான் அது விலையேறப்பட்ட. உடனே சீடர்கள் யார் மேல கோச்சிக்கிறாங்கன்னா, அந்த பெண்மணி மேல விசனம் அடைகிறார்கள். சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்குன்னு கேட்கிறான். அவருடைய மைண்ட் எல்லாம் எதுனா உலக பொருட்கள், உலக காரியங்கள். இன்றைக்கு யார் ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறாங்களோ, தங்களுடைய ஆஸ்திகளை கூட தேவனுக்கு முழுமையாக இழக்க அவர்கள் ஆயத்தமா இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு இடத்துல கூட வசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு சூசன்னாலும் யோவன்னாலும் தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்சாங்களாம். அதுவும் அன்றி அநேக பெண்களும் அவரோடு கூட இருந்தார்கள் வசனம் சொல்லுதுங்க. அப்போ தேவனை முழுமையாக நேசித்தவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளையோ தங்களுடைய பொருட்களையோ ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க. அதை ஆண்டோடைய பாதத்துல விட்டு ஊற்றிடுவாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க, நம்ம ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த காரியங்கள் தான் இவ்விதமாய் நடக்கிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப சீஷர்கள் இதை கண்டு அவங்க விசனம் அடைந்தார்கள். இன்னைக்கு வேத பண்டிதர்கள் கணிக்கிறாங்க, யார் கணக்கு போடுவான்னா துரோகியாகி யூதாஸ் தான். அதன் மேல பணத்தின் மேலேயே அவன் கண்ணோக்கமா இருப்பான். அவன் தான் ஒரு கணக்கு போட்டு விதமாக அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு முழுமையான அன்பு தேவனிடத்தில் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை ஏற்கனவே அவருடைய வருகையை குறித்து, அடையாள குறித்து எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு வந்துட்டு இந்த சீமோன் வீட்டில் இருக்கும் பொழுது, இந்த மரியாள் தனக்கு உண்டான, அதாவது அந்த 300 மதிப்புள்ள அந்த பர்ஃபியூம், அந்த வெள்ளை போலத்தை கொண்டு வந்து இயேசுவின் மேலே ஊற்றுகிறாள். அப்ப உடனே இயேசு இவங்க நினைக்கிற அந்த சிந்தனையை அறிந்து 10வது வசனத்துல இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்தாலே. அவங்க மனசுல நினைச்சத ஆண்டவர் அங்க பேசுறாரு பாருங்க. ஏன் இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து வீண் செலவு பண்றாங்க? இயேசுவின் பாதத்துல, இயேசுவின் சிரசின் மேல ஊற்றினதை வீண் செலவு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப இயேசு அவங்க சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த பெண்ணுடைய நற்செயல் நல்லது. இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். அப்போ பாருங்க, நற்கிரியைகளை, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவள் ஹானர் பண்ணியிருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கையாயிருக்கிறது ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு யூதர்களுடைய முறைமையின்படி மரிச்சாங்கன்னா 3 நாளைக்கு முன்ன அவங்களை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக பரிமள தைலங்கள், மற்ற காரியங்களை, வாசனை திரவியங்களை அவங்க சரீரத்துக்கு பூசுவாங்களாம். அப்ப ஆண்டவர் அவருடைய மரணத்தை குறித்து அங்க சொல்றார். இவள் அறிந்திருக்கிறாள். பஸ்கா பண்டிகை சமீபமா இருக்கிறது. இயேசு காட்டி கொடுக்க போகிறார். இயேசுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் உலகத்தில் வந்த காரியங்கள் இருக்கிறது, உங்களுக்கு அறியலப்பா. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அவ தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கக்கூடியவளா இருந்தால் உள் வாங்கி கொண்டிருந்தாள். ஆமா, அவள் உள் வாங்கி கொண்டதுனால அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அது குறித்து வருது. மரணத்துக்கு முன்பதாகவே அவள் அதை செய்கிறது. மரணத்துக்கு முன்பாக நீங்க செய்யல, அவ அறிந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை ஆண்டவர் அழகா 13வது வசனத்துல பாருங்க, இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை குறித்து நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அப்ப ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. எங்கெல்லாம் உலகம் எங்கும் ஆண்டவர் அப்பவே பேசிட்டா இருப்பாருங்க. இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பேசப்படுமோ அங்கெல்லாம் இந்த பெண் செய்த காரியம், விலையேறப்பட்ட இந்த பரிமள நலதலம் என்ற தைலத்தை கொண்டு வந்து ஊற்றினாள் இல்லையா, விலையேற பெற்றதை இவள் செய்ததை உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கேயே தம்முடைய வருகையை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷம் பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அநேக காரியங்கள் பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது இவள் செய்த காரியம்
தேவனுக்கு உகந்தது. ஆனா மனுஷன் பார்க்கிற பார்வை இவ்வளவு வீண் செலவு எதற்கு? இன்றைக்கு கூட அநேகர் தேவ ராஜ்யத்திற்காக எதை ஆகிலும் யாரை ஆகிலும் செஞ்சாலாம் சபையிலும் பிரிவினர்கள் இருப்பாங்க. எதுக்கு இந்த வீண் செலவு, எதுக்கு இந்த காரியம், ஏன் இதை செய்யணும்? இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற தரிசனம் உள்ளவர்களுக்கு செலவு ஒரு பொருட்டாகவே எண்ணாது. சுவிசேஷம் செய்வதற்கு எல்லாவற்றையும் நாம் இழப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கப்படுவதற்கு எதையாகிலும் நாம் இழக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர், என் நிமித்தம் ஒருவன் தன்னுடைய தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது இழந்தால் அவன் பாக்கியவானா இருப்பான்னு சொல்றான். அப்படின்னா முதலாவது ஆண்டவருக்கு நாம் பிரியாரிட்டி கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுக்கு நாம் இடத்தை கொடுக்கணும். இரண்டாவது தான் உலகத்திற்கு, தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு யார் உலகத்துக்கு முதல் காரியங்களை கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் விலையேற பெற்ற எந்த காரியமா இருந்தாலும் அதை உகந்ததாய் தேவனுடைய பாதத்துல கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த பெண்மணி செய்ததை உலகம் எங்கெல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்த காரியம் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இந்த வசனங்களை பார்க்கும்போது இதுல ரொம்ப தெளிவா அவள் செய்ததை இயேசு அங்கீகரிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு அங்கீகரிக்கிறார். அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, விடுங்கன்னு சொல்றார். காரணம், அவள் முன்கூட்டியே என் மரணத்துக்கு இப்படி செய்தாள் என்பதை இந்த இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6-13 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல அவருடைய பெயரை போட்டு அந்த இடத்துல யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது ஏன் செலவு பண்ணோன்னு கேட்டது யார் அப்படின்னு சொன்னாக்கா யூதாஸ். ஏன்னா அவர் தான் பணப்பையை வைத்து கொண்டிருந்தவர். பணக்கணக்கில் ரொம்ப உகந்ததாக அவர் இருந்ததுனால அதோடைய விலை மதிப்பு, அதோடைய சுகந்த வாசனை வெளியே வந்த உடனே அவர் எவ்வளோ விற்று ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏழைகள் எப்போவுமே உங்கள் மத்தியில் இருப்பாங்க, ஆனால் நான் உங்கள் மத்தியில் இருக்க போகிறதில்ல. நான் இப்போது 2 நாளுக்குள்ள, அதான் 2 நாளைக்கு முன்னே சொல்கிறேன், 2 நாளைக்கு முன்னே நான் மரிக்க போகிறேன். நான் உங்களோடு கொஞ்ச நாள் இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அதுக்கப்புறமா தான் அவர் மீண்டமா இத்தனை 1000 காலம், அதாவது 1வது நூற்றாண்டிலே பரமேறி போனவர் இந்த 21ஆம் நூற்றாண்டில வரக்கூடிய அடையாளங்கள் நமக்கு காணப்படுகிறது. அப்போ இந்த அடையாளங்களுக்கு முன்னே நம்ம என்னெல்லாம் செய்யணுன்றத பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த காரியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அப்படியானால் ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள், தேவ சித்தத்தின்படி எந்த காரியத்தை நாம் செய்ய முன் வருகிறோமோ அவைகளை அங்கீகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த பகுதியின் மூலியமாய் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. அதுவும் மாத்திரம் இல்லாமல் அவளை குறித்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கிற எல்லா இடத்திலும், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற எல்லா இடத்திலும் அவளை பற்றி பேசப்படும் என்று எழுதினபடியால் தான் இன்றைக்கு நாமும் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதை தொடர்ந்து வருகிற வசனங்களை நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியேசாய் அவர்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். 14வது வசனத்தை பார்க்கும்போது, அப்போது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ்காரியத் என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த மத்தேயு 26வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்துல குறிப்பாய் 5, 6, 7 அதிகாரங்கள் 3ம் மலை பிரசங்கத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசுவின் போதகத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மத்தேயு சுவிசேஷத்துல 26, 27, 28 ஆகிய 3 அதிகாரங்களும் ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. அதிலே குறிப்பிட்ட சம்பவங்களை 26வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். இப்போ அவருடைய ஊழியங்கள் எல்லாம் முற்று பெறுகிறது. அப்படி என்றால் அவருடைய போதனை எல்லாம் செய்து அவர் முடிச்சிட்டாரு. இப்போ இந்த 26வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற அந்த நோக்கத்தை குறிப்பாய் இந்த அதிகாரம் 3 அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. அதிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது யோவான் 3:16 வாசிக்கின்றோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்போ அந்த தந்தருளுகிற அந்த சூழ்நிலைக்குள்ள இப்ப என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டு அவருடைய டீச்சிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் வந்த பரிபூர்ணமான நோக்கம் நிறைவேறும் பொழுது இங்க பாருங்க, அவரை காட்டி கொடுக்க யூதாஸ் என்று சொல்லுகிற அந்த மனிதன் முன்னே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப யூதாஸை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அதிலே பாருங்க,
இப்போ இந்த யூதாஸ் என்ன செய்யறான், அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஏன்னா ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட், இப்போ இந்த சம்பவம் நடக்கிற விஷயம்னா, அந்த மார்த்தாள் வந்து அந்த தைலத்தை உடைத்து அவர் பாதத்தை கழுவும் போது அவன் தான் எதிர்க்கிறாங்க. ஆமா. அப்போ அதுல வந்து இயேசு சொல்றாரு அவளை விடுங்கன்னு சொல்லி அவனை கொஞ்சம் புறக்கணிக்கிறது போல பண்ண உடனே அந்த நாள்ல இருந்து இவரை காட்டி கொடுக்கணும்னு அவன் முடிவு பண்ண. அதுல இன்னொரு குறிப்பு இருக்குங்க. இங்க நீங்க சொல்லும் பொழுது ஒரு வசனம் ஞாபகம் வருது. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. அங்கேயே பண ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, அதுல இருந்தே இப்ப யூதாசுக்கு ஒரு பண ஆசை வந்துருச்சு. இப்போ போயிட்டு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு 17வது வசனத்தை பார்த்தா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு முதல் நாளிலே சீஷர்கள், அதுக்கு முன்னாடி பார்த்தோம் 2 நாட்களுக்கு முன்பு, அப்போ ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ முதல் நாள் என்று சொன்னால் இப்போ ஒரே நாள் தான் இருக்கு. இயேசுவிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர். பாருங்க, பஸ்கா புசிப்பதற்கு எங்கே? அப்போ பஸ்கா என்பது ஆரம்பம் எங்கே என்று கேட்டால் எகிப்து தேசம். அந்த எகிப்து தேசத்துல 2 சூழ்நிலையில அங்கே சம்பவங்கள் நடக்கிறது. ஒன்று, அங்கே எகிப்தியருக்கு அழிவு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாய் பஸ்காவை புசித்து நன்றாய் என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. இங்க சந்தோஷமா பஸ்காவை கொண்டாடுறாங்க. ஆனா எகிப்தியருக்கு அது அழிவை காட்டுகிறது. அப்போ பஸ்காவின் ஆரம்பம் இது என்று கேட்டா எகிப்து தேசம். இப்போ இங்க பாருங்க, நாங்க எங்க ஆயத்தப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் தெளிவா எந்த இடத்துல ஆயத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் சொல்லி காட்டுகிறார். இப்போ பஸ்கா என்றால் என்ன? இப்போ அந்த பஸ்காவை இந்த இடத்துல வேறு விதமாய் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பஸ்கா என்று சொல்லும்போது ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆனா இங்க பஸ்காவை ஆண்டவர் வேற விதமா மாத்திட்டாரு. அது என்னன்னு கேட்டா அப்பம் திராட்சை ரசம் என்று சொல்லி 2 விதமா அவர் மாத்திட்டாரு. அப்போ அப்பம் திராட்சை ரசம் என்பதற்கு என்ன அடையாளம்? காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ரகசியத்தை ஜனங்க புரிஞ்சு கொள்ளாம பஸ்காவை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆகவேதான் யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதிலே 6வது அதிகாரம் 53வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், அப்போ புதிய ஏற்பாட்டின் பஸ்கா என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பான பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ பஸ்காவை நீங்க அனுசரிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ பஸ்காவின் முக்கிய நோக்கம் என்ன என்று கேட்டால், ஜனங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கணும்னு விரும்புறாரு? நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ இங்க வருகையை குறித்தா என்ன பண்றாரு? அப்போ பஸ்கா என்ற அந்த ஆரம்பம் கடைசியில பார்த்தா எங்க கொண்டு போய் முடியுதுங்க? வருகையில. அப்போ இங்க 54வது வசனத்தை பார்க்கும்போது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை என்ன செய்வேன்? கடைசி நாளில் எழுப்புவேன். அடுத்து அந்த பஸ்காவின் மேன்மை என்ன என்று சொல்றாரு? என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. அப்போ போஜனம் பானம், போஜன பானம் என்று அங்க தெளிவுபடுத்தது மாத்திரமல்ல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். அப்போ வழுவி போகாம அவருக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு பஸ்கா என்று சொல்லுகிறதான அந்த பந்தி நமக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்போ நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்போ பாருங்க, இங்க பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கட்டு சிம்பிளா பார்த்தாலும் அந்த பஸ்காவின் மேன்மை என்னது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னில் நிலைத்திருக்கான், நானும் அவனில். அப்போ அவர் நமக்குள்ள இருக்காராம், நாமோ அவருக்குள்ள. எப்போ அப்படின்னு கேட்டா,
அவருடைய சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிறதான அப்பத்தையும் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்தையும் புசிக்கும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, படிக்கும் இங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னிலே பிழைத்திருக்கிறான். அப்போ இந்த உலகத்துல நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த பஸ்காவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதை புசித்து பானம் பண்ணும்போது கர்த்தருக்குள்ளே என்ன பண்றோம்? நிலைத்திருக்கிறோம். ஆகவே இந்த பஸ்காவை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய இருக்கு. எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று பார்த்தால், நிலைத்திராதபடிக்கு அவன் அழிந்து போவதற்கு காரணம் என்ன? அது மட்டுமல்லாதபடிக்கு அந்த பஸ்காவை எப்படி அதை நாம் புசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இன்னும் தெளிவா இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த எபிசோடு இந்த குறிப்பிட்ட இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் இன்னொரு எபிசோட்லயும் பேசினா மிகவும் பிரயோஜனமா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா பாருங்க, இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் அப்பத்தை புசித்து, அப்ப என்ன அர்த்தம்? அந்த பஸ்காவை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறாரு. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 27வது வசனத்துல பார்க்கிறோம். எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில், அப்போ அதாவது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும்போது, எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பஸ்காவிலே கலந்து கொள்ள நாம் தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 12 பேர் இயேசுவோடு கூட சேர்ந்தா 13 பேர் அந்த பஸ்காவிலே கலந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தகுதியற்ற ஒரு மனுஷன் அங்க இருக்கான். அவனுடைய என்ன வகை தேடிட்டு இருக்கான், இவரை காட்டி கொடுக்கணும். அப்போ அபாத்திராய் அதுல பானம் பண்ணதுனால அவனுடைய முடிவு பயங்கரமா இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்போது அபாத்திராய் கலந்து கொள்ளக்கூடாது. 2வதாக வசனம் சொல்லுது, தன்னைத்தானே நிதானித்து அறிய வேண்டும், சோதித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும்போது நாம மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ பஸ்கா ஆயத்தப்படுத்தினார்கள். அப்போ பஸ்கா என்பதற்கு என்ன அடையாளம், என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்றே நாம் விளக்கமாய் பார்த்தோம். அப்போ அந்த பஸ்காவை அவர்கள் ஆயத்தம் பண்ணின பிறகு வசனம் சொல்லுது, மத்திய 26வது அதிகாரம் 20வது வசனம், சாயங்காலம் ஆன போது பன்னீரோடு கூட அவர் பந்தி இருந்தார். இப்போ ஆயத்தமாயிருக்கு, இப்போ பந்தி இருந்தார். அந்த பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். அப்போ நீங்க பாப்பீங்கன்னா இந்த இடத்துல தொடர்ச்சியாய் அந்த இடத்துல சீமோன் வீட்டுல இயேசு வந்து உட்காருகிறதையும் அங்க உயிர்த்தெழுந்த லாசரு இருக்கிறதையும், ஏன்னா லாசரு உயிரோடு எழுப்புறாரு, அவரும் கூட இருக்கிறார். அது யோவான் அதை குறித்து தெளிவாய் அவருடைய சுவிசேஷத்தில் அறிவிக்கிறார். மார்த்தால் கொண்டு வந்த அந்த வெளியேறு பெற்ற தைலத்தை, அந்த தைல குப்பியை ஒடித்து அவர் பாதத்தில் ஊற்றி அதை சுத்தம் பண்ணுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து யூதாஸ் காரித்து எதிர்த்து பேசுகிறானால் இதை வித்திருந்தா ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு, ஏழைகள் எப்பவுமே உங்க நடுவில் இருக்கிறாங்க, நான் கடந்து போக வேண்டிய ஒரு நேரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு கூட்டி சொல்றது, அதாவது ஏன் அப்படி அவன் சொன்னான்னா, இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை பார்க்கும்போது அவனுடைய கேரக்டரை பைபிள் அழகா சொல்லுது. அவன் திருடனா இருந்தபடியினால், பணப்பை அவனிடத்துல, அந்த பண ஆசை அவனிடத்துல இருந்தபடினால் அவன் இப்படி சொன்னான். அவனுக்கு என்ன யோசனைனா, இந்த தைலத்தை வித்து தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, திருடலாமே அப்படின்னு. ஏன்னா அதுல கொஞ்சம் இது வரும், கமிஷன் வருமே, இது வருமே பார்த்திருக்கிறான். பாருங்க, அவன் உண்மையான அத காரியம் சொல்ல, இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விட்டு தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும்
பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனா இருந்ததாலும் இப்படி சொன்னான். இப்போ இதை யோவான் எழுதுறாரு, இதை ரொம்ப தெளிவா எழுதுறாரு. ஏன்னா யோவான் வந்து ரொம்ப கூர்நீட்டு கவனிக்கிறவர், இயேசுவோடவே இருந்தவர். என்ன நடக்குது என்ன நடக்கல என்பது யோவானுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதனாலதான் அவர் வந்து திருடன்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். ஆமா, அவர் திருடன்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். அப்ப இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு அதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அந்த 12 பேர் மத்தியில யூதாஸ் வந்து காட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி 16ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அந்த நாள் அந்த நேரம் முதல் கொண்டு அவரை எப்படியாகிலும் காட்டி கொடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு பண்றான். அதுக்கு பிறகுதான் இந்த பந்தி ஆயத்தம் பண்ண சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த பந்தி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. இப்ப அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியா இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த பந்தி என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நாம் ஒருவேளை ஒரு அப்பமும் ஒரு திராட்சரசமா இதை பார்க்கலாம். ஆனா இதை பானம் பண்ணுகிறவன் அவரில் நிலைத்திருப்பான், அவரும் அவனில் நிலைத்திருப்பான் என்பதை ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அபாத்திரமாய் புசிக்க கூடாது என்பதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது என்னது என்று அறிந்து நாம் பானம் பண்ண வேண்டும் என்பதும் நிறைய காரியங்கள் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நேரம் இல்லை. நான் அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரமாக கர்த்தருடைய வசனங்களை விளக்குவதற்கு தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா ஊழியக்காரர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதமான காரியங்களை நம்ம மத்தியில பிரசங்கித்து வருகிறார். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.